ஹலோ மக்களே, நம்ம இப்போ யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு மில்லினியர் மிஷினரி பற்றி பார்க்க போகிறோம். மிஷினரினாலே காடுகளுக்கும் மேடுகளுக்கும் போயிட்டு கஷ்டப்படுறதை பற்றி தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இந்த மிஷினரி ஒரு மில்லினியராக இருந்தார். ஏன் அவர் மில்லினியர் வாழ்க்கையை விட்டுட்டு மிஷினரி லைஃபுக்கு போனதை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? No reserves, no retreat, no regrets. William Borden. To many who have heard of William, he was a failure, a waste of a good education, and a misuse of his father's wealth. To others, an intrepid example of what it means to give everything to Christ. This is his story, which is largely taken from his biography, Borden of Yale. இவர் எங்க பிறந்தார்னா அமெரிக்கா தேசத்தில் உள்ள சிகாகோவில் 1887 ஆண்டு நவம்பர் 1 வில்லியம் போர்டனுக்கும் மேரி கர்மோவுக்கும் ஒரு ஆண் குழந்தை பிறந்துச்சு. அந்த ஆண் குழந்தை பெயர் என்னன்னா வில்லியம் வைட்னிங் போர்டன். வில்லியம் வைட்னிங் போர்டனோட அப்பா ஒரு பெரிய செல்வந்தனாகவும் தொழில் அதிபராகவும் இருந்தார். அவர் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸும் சில்வர் மைனிங் பிஸ்னஸும் பண்ணிட்டு வந்தார். அவருடைய தாயார் ஒரு ஆவிக்குரிய பெண்மணி. அவங்க தினமும் ஜெப குறிப்பை எழுதி வைத்து ஜெபிக்கின்ற பெண்மணியா வாழ்ந்துட்டு வந்தாங்க. இவருடைய ஃபேமிலி சிகாகோவில் உள்ள டிஎல் மூடி திருசபையை சார்ந்தவங்க. நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். நம்ம தாத்தா பாட்டி அம்மா அப்பாலாம் அந்த காலத்துல கேண்டில் லைட்ல தான் படிச்சுட்டு வந்தாங்கன்னு. அதே மாதிரி நம்ம வில்லியம் போர்டனும் அவருடைய வீட்டுல கேண்டில் ஒளி லைட்ல தான் படிச்சுட்டு வந்தாரு. அவரோட வீடு எங்க இருக்குன்னா சிகாகோவில் உள்ள பியரி அவென்யூல தான் இருக்கு. அப்படி அந்த சிகாகோல பனி பொழிகின்ற காலமாகவும் இருந்துச்சு. அப்போ குதிரை வண்டிகள் பயணிகளை அங்கேயும் இங்கேயும் ஏற்றி இறக்கின்ற சவுண்டும் கேட்டுச்சு. அந்த டைம்ல தான் வில்லியம் வைட்னிங் போர்டன் பாலிஷ்டு உடன் மேஜையில உட்காந்து படிச்சுட்டு இருக்காரு. கேண்டில் ஒளி லைட் அவர் மேஜையில அழகா அங்கேயும் இங்கேயும் நடனம் ஆடுச்சு. அவருடைய வீட்டில் சீன களிமண்ணால் செய்யப்பட்ட தரைகளும் டைனிங் டேபிள்களும் இருந்தது. அவருடைய நூலகம் முழுவதும் லெதர் பாண்டுகள் ஆன புத்தகங்களும் நிரம்பி இருந்துச்சு. இப்படி சிறு வயதில் இருந்து செல்வந்தனாய் வாழ்ந்து வந்தார் வில்லியம் போர்டன். ஆனா இது எதுவுமே வெகுவாய் வில்லியம் போர்டனை கவரல. போர்டனுடைய அப்பா அவருக்கு தொழில் சம்பந்தப்பட்ட புத்தகங்களை வாங்கி வச்சிருந்தாங்க. ஆனா அவங்க அம்மா ஜெப குறிப்புகளை எழுதி வைத்திருந்த புத்தகங்களையும் வாங்கி வச்சிருந்தாங்க. எதுக்குன்னா அவர் வளர்ந்து வரும்போது ஆவிக்குரிய பையனா மாறணும்னு வாங்கி வச்சிருந்தாங்க. இப்படி ஒரு நாள் போர்டனுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை ஏற்பட்டது. அவருடைய விசுவாசம் ரொம்பவும் எளிமையாகவும் உறுதியாகவும் இருந்துச்சு. அவருடைய 7ஆம் வயதில் அவர் ஆண்டவரை உறுதியாக பற்றி கொண்டாரு. நம்ம 12th முடிச்சோடனே நம்ம அம்மா அப்பாலாம் நம்மளுக்கு ஒரு பரிசு கொடுத்துருந்தா எப்படி இருக்கும். ஆனால் அந்த வாய்ப்பு இவருக்கு கிடைச்சிருக்கு. அது எப்படி கிடைச்சிச்சுன்னா 1904ஆம் ஆண்டுல வில்லியம் பில் போர்டன் உயர்நிலை பள்ளி படிப்பை சிகாகோல முடிக்கிறாரு. அப்படி முடிச்ச அவருக்கு அவருடைய பெற்றோர் உலகத்தை சுற்றி பார்க்கும் ஒரு பயண சீட்டை பரிசா கொடுக்குறாங்க. 1905ஆம் ஆண்டுல அவரு எங்கெங்க சுற்றி பார்க்க போறாருன்னா ஆசியா, மத்திய கிழக்கு, ஐரோப்பா போன்ற இடங்களுக்கு சுற்றி பார்க்கிறாரு. அப்படி போகும்போது தான் அவருக்குள்ள ஒரு தாகம் ஏற்படுது. உலகத்தில் உள்ள ஏழை மக்களுக்கு நாம் சேவை செய்யணும், ஆண்டவருடைய வார்த்தை சொல்லி நம்ம ஒரு சேவை செய்யணும்னு ஒரு தாகம் ஏற்படுது. அதனால அவர் அவருடைய வீட்டுக்கு ஒரு கடிதத்தை எழுதி அனுப்புறாரு. அது என்ன கடிதம்னா, நான் மிஷினரியாக ஆசைப்படுகிறேன்னு ஒரு கடிதத்தை எழுதி அனுப்புறாரு. அவருடைய கடிதத்தை பார்த்து அவருடைய நண்பர்கள் உறவினர்கள்லாம் என்ன சொன்னாங்கன்னா, இவர் மில்லினியராகவே இருந்திருக்கல, இவர் மிஷினரி ஆகி அவருடைய வாழ்க்கையை தொலைக்க போறாருன்னு சொல்றாங்க. அதுக்கு பதிலடியாக வில்லியம் போர்டன் என்ன சொல்றாருன்னா, நீங்கள் இதுவரை ஏழைகளை பார்த்ததில்லை என்று ஒரு வார்த்தை கூறுகிறார். சிறிது காலம் கழிச்சு அவர் மில்லினியர் மிஷினரின்னு அழைக்கப்பட்டாரு. சில காலங்களுக்கு அப்புறம் அவருடைய தந்தையார் ஆகிய வில்லியம் போர்டன் மரித்து போறாரு. அவருடைய அப்பா இருந்த அதே ஆண்டிலேயே அவர் ஏல் பல்கலைக்கழகத்துக்கு போறாரு. போன உடனே அவர் தன்னை பணக்காரரா காமிக்காம ஒரு ஏழ்மையான பையனா இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. ஏன்னா ஆண்டவர் அவருக்குள்ள இருக்கிறனால அவர் ஏழ்மையான பையனா காமிக்கணும்னு நினைக்கிறாரு. அப்படி இருந்தாலும் அவருடைய சகா மாணவர்கள் அவரை பார்த்து இவருக்குள்ள ஏதோ ஒரு சிறப்பான ஒரு வித்தியாசத்தை கவனிக்கிறாங்க. அது என்ன வித்தியாசம்னா, அவருடைய பணத்தை அவங்க பார்க்கல, அவருக்குள்ள இருந்த ஆண்டவரை வித்தியாசமாக பார்த்தாங்க. கல்லூரியில் படித்த போர்டனுக்கு டைரி எழுதுகிற பழக்கம் இருந்துச்சு. அப்படி ஒரு நாள் அவர் எழுதும் பொழுது ஒன்று எழுதியிருந்தார், எளிமையான வார்த்தை ஒன்று எழுதியிருந்தார். அது என்னவென்றால், நம் சுய விருப்பத்திற்கு இல்லை என்றும் ஆண்டவருக்கு ஆம் என்றும் சொல்லணும்னு எழுதியிருந்தார். அப்படி ஒரு நாள் கல்லூரியில் நடந்த கூடுகையில் பல்கலைக்கழக தலைவர் மாணவர்களை பார்த்து, நீங்கள் எப்போதும் தைரியமாகவும் உறுதியாகவும்
கவனமாகவும் உங்கள் நோக்கத்தில் ஃபோக்கஸாகவும் இருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அது யார்கிட்ட இருந்து நாங்கள் பெறணும்னு அவங்க சொல்லலை. அதனால மற்ற மாணவர்களுக்கும் பில் போர்டனுக்கும் அது ஒரு ஏக்கமாகவே இருந்துச்சு. அதையும் அவர் அவர் நாட்குறிப்புல எழுதி வச்சிருந்தாரு. முதலாம் ஆண்டில் பில்லும் அவருடைய நண்பரும் ஒரு புதிய காரியத்தை துவங்கணும்னு ஆசைப்படுறாங்க. அந்த காரியம் என்னவென்றால் அதிகாலையில் எழுந்திருந்து ஜெபிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனால் இந்த காரியம் யாரிடம் என்று தோன்றினது தெரியலை. அவரோட நண்பர் கூறினார், பில்லிடம் இருந்து தான் தோன்றியிருக்க வேண்டும்னு அவரு நம்புறாரு. அது சிறிய காலத்துக்கு அப்புறம் 2 பேரா இருந்தவங்க 3 பேரா 4 பேராவும் மாணவர்கள் வர ஆரம்பிச்சாங்க. பில்லின் ஜெபக்குழு விரைவாகவே ஒரு பெரிய இயக்கமாகவே மாறுச்சு. வருஷம் 150 புதிய மாணவர்கள் பில்லின் ஜெபக்குழுவில் சேர்ந்தாங்க. அப்போது பில் மூத்த மாணவராக இருந்தார். யேல் பல்கலைக்கழகத்தில் மொத்தமாக 1300 மாணவர்கள் படித்தனர். அதில் 1000 மாணவர்கள் பில்லின் ஜெபக்குழுவில் சேர்ந்தனர். பில்லின் தாழ்மையான குணமும் வேத அறிவும் சக மாணவர்களை ஆண்டவருக்குள்ளே வழிநடத்தி சென்றது. ஆனால் பில்லிற்கு முரட்டாட்டமான மாணவர்களை தேடி அவர்களை ஆண்டவருக்குள் கொண்டு வருவதுதான் ஆசையாய் இருந்தது. அந்த சமயத்தில் பில் 2ஆம் ஆண்டு படித்து கொண்டு இருந்தார். பல்கலைக்கழகத்தில் 300க்கும் மேற்பட்ட ஜெபக்குழுக்கள் ஏற்பாடு செய்தனர். அந்த குழுவில் இப்பேற்பட்ட மாணவர்களை யார் ஆண்டவருக்குள் கொண்டு வருகிறீர்கள் என்று கேட்டார்கள். அப்பொழுது யாரும் முன்வரவில்லை. அந்த சமயத்தில் ஒரு குரல் கேட்டது, இந்த மாணவனை எனக்கு வையுங்கள் என்று கேட்டது. அதுதான் பில்லின் குரல். அதைத் தொடர்ந்து பில்லிற்கு அவுட்ரீச் மினிஸ்ட்ரி கொடுக்கப்பட்டது. ஆனால் அவருக்கு அதில் விருப்பம் இல்லை. ஏனென்றால் அவருடைய நண்பர் ஒருவர் கூறியிருப்பார், அவர் எப்போதும் நகரத்தில் உள்ள டவுன் டவுனில் தான் இருப்பார். ஏனென்றால் அங்குதான் விதவைகள், மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள், குடிப்பழக்கத்தால் பாதிக்கப்பட்டவர்களை காண்பதற்காக செல்வார். அங்கு அவர்களுக்காக ஏல் ஹோப் மிஷன் என்னும் நிறுவனத்தை நிறுவினார். அங்கு அவர்களுக்கு உணவையும் ஆண்டவரை பற்றிய செய்தியும் அளித்து வந்தார். நாம் அறிந்தபடி பில் போர்டன் உலகம் சுற்றுப்பயணம் சென்றிருந்தார். அந்த நேரத்தில் அவர் சீன தேசத்தில் உள்ள முஸ்லிம் கன்சு மக்கள் மீது அவருக்கு தாகம் ஏற்பட்டது. அந்த தாகத்தினால் அவர் உறுதியாக இருந்தார். அவர் அதிலிருந்து தடுமாறவில்லை. எனவே அவர் சக மாணவர்களை நோக்கி, நீங்களும் வெளிநாட்டு மிஷினரி ஆக வேண்டும் என்று ஒரு சவாலை விடுத்தார். அதை பார்த்த அவர் நண்பர் ஒருவர் கூறியிருந்தார், அவர் மிகவும் தைரியமானவர், அவர் எடுத்த முடிவில் எப்பவும் உறுதியாகவும் உள்ளவர், அவர் சக மாணவர்களுக்கு முதுகெலும்பாகவும் இருந்து வந்தார் என்று கூறினார். அவர் ஒரு மில்லியனராக இருந்தாலும் அவர் அவரது தகப்பனாரின் தொழிலை எடுத்து செய்திருக்கலாம். ஆனால் அவர் அப்படி செய்யவில்லை. அவர் என்ன செய்தார் என்றால், யேலில் நடந்த பெரிய மாணவர் மிஷினரி சங்கத்திற்கு தலைமை தாங்கினார். அது மட்டும் இல்லாமல் பில் பீட்டா கப்பா கேரளா சங்கத்திற்கு தலைமையும் தாங்கினார். யேல் பட்டமளிக்கு பிறகு பில் போர்டனுக்கு உயர் ஊதிய வேலை கிடைத்தது. அதை அவர் நிராகரித்தார். அவர் வாழ்க்கையில் அந்த தருணத்தில் அவர் ஒரு சொற்றொடரை ஏற்றுக்கொண்டார். என்னவென்றால், நாம் எதிலையும் நின்றுவிடக்கூடாது என்ற சொற்றொடரை அவர் எழுதினார். அதற்கு பிறகு நியூ ஜெர்சியில் உள்ள பிரின்ஸ்டன் செமினரியில் பட்ட படிப்பு முடித்தார். அதே பிரின்ஸ்டனில் ஆய்வுகளை முடித்த பில் போர்டன் சீனாவிற்கு செல்கிறார். அந்த செய்தி நியூயார்க் ஹெர்லைன் நியூஸ் பத்திரிகையில் வெளியானது. அதற்கு பிறகு ஞாயிறு பத்திரிகையான நியூயார்க் பிரின்ஸ்டன் பத்திரிகையில் முதல் பக்கத்தில் வெளியானது. சீனாவில் உள்ள முஸ்லிம் மக்களுடன் பணிபுரிய ஆசைப்பட்டார். அதற்காக அரபு மொழியை கற்பதற்காக எகிப்திற்கு முதலில் சென்றார். அங்கு சென்ற அவருக்கு முதல் மாதத்திற்குள் ஸ்பைனல் மெனிங்டீனியஸ் என்ற நோயால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். சொல்லியிருந்த நிலையா பில் ஸ்பைனல் மெனிங்டனால பாதிக்கப்பட்டிருக்காருன்னு அந்த செய்தி அவர் படித்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் டீச்சர்ஸ்க்கும் அந்த செய்தி போகுது. அதை கேட்ட உடனே எல்லா மாணவர்களும் ஆசிரியர்களும் விரைந்து எகிப்திற்கு போறாங்க. அவரை பார்த்த உடனே அவருக்காக மருத்துவமனை சுற்றிலும் நின்று ஜெபித்து கொண்டு பாடல்களை பாடி ஆண்டவர்கிட்ட ஏறெடுக்கிறாங்க, அவர் சுகமடையணும்னு. அந்த சமயத்துல அவருக்கு உடல்நிலை மோசமாகுது. அந்த நேரத்தில் அவர் அருகில் இருந்த செவிலியரிடம் அவருடைய வேதாகமத்தையும் ஜேர்னலையும் கேட்கிறார். அப்போதுதான் அவருடைய தாயாருக்கு ஒரு கடிதத்தை எழுதுகிறார். என்னவென்றால், நான் இனி திரும்ப சிக்காகோவிற்கு வரமாட்டேன், என்னை மன்னித்து விடுங்கள் என்று ஒரு கடிதத்தை எழுதி அனுப்புகிறார். அதற்கு பிறகுதான் அவருக்கு உடல்நிலை மிகவும் மோசமடைகிறது. இதனை அறிந்த மருத்துவர்கள் அவரை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆனால்
அவருடைய இறுதி நேரம் நெருங்கிவிட்டது என்று அறிந்த பில் தன்னுடைய அனைத்து செல்வங்களை யாருக்காக விட்டுவிட்டு ஊழியம் செய்தாரோ அத்தகைய ஆண்டவரிடமே புன்முறுவலுடன் போய் சேர்ந்தார். வில்லியம் வைட்னிங் போர்டனுடைய மரண செய்தி அமெரிக்காவிற்கு தந்தி மூலம் வந்தது. அது அமெரிக்கா தேசத்தில் மட்டுமல்ல, அனைத்து தேசங்களிலும் துக்க அலைகளை ஏற்படுத்தியது. அர்ப்பணிக்கப்பட்ட பில் போர்டனின் வாழ்க்கை ஏன் இவ்வளவு சீக்கிரமாய் முடிந்தது என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஆண்டவரின் பார்வையில் இல்லை. ஏனென்றால் அவர் ஒரு சொற்றொடரை எழுதினார். ஆண்டவரிடம் எப்பவும் பட்சபாதம் இல்லை என்ற சொற்றொடர் அவருடைய வாழ்க்கைக்கு பொருந்தும். பில் மரித்த மருத்துவமனையை தற்போது அவருடைய நினைவிடமாகவே வைத்துள்ளனர். இதனை அறிந்த சில பத்திரிகையாளர்கள் என்ன கூறியிருக்கார்கள் என்றால், Borden not only gave away his wealth but himself in a way so joyous and natural that it seemed a privilege rather than a sacrifice என்று மேரி டெய்லர் என்ற பத்திரிகையாளர் கூறியிருக்கார். இதை பற்றி பில்லிகிராம் அவர்கள் நோ ரிசர்வ், நோ ரிட்ரீட், நோ ரிக்ரெஸ், அப்படி என்றால் நிறுத்துதல் இல்லை, பின்வாங்குதல் இல்லை, பச்சைபாதம் இல்லை என்று அர்த்தம். இந்த 3 சொற்றொடரும் பில்லிற்கே பொருந்தும் என்று பில்லிகிராம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். பில்லின் மரணத்தை அறிந்த தாயார் தன்னுடைய அனைத்து சொத்துக்களையும் பணங்களையும் தன் மகனை போல் அநேக வாலிப மிஷினரிகள் எழும்ப வேண்டும் என்று அதனை மிஷினரி ஊழியத்திற்கு கொடுத்து உதவினார். அவருடைய மரணத்துக்கு பின்பு அநேக மாணவர்கள் வெளி தேசங்களுக்கு சென்று மிஷினரி ஊழியராக வேண்டும் என்று தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்தார்கள். நாம் பில்லை போன்று 25 ஆண்டுகளோ 100 ஆண்டுகளோ வாழ்வது பெரிதல்ல. நாம் யாருக்காக வாழ்கிறோம் என்பதுதான் காரியம். எனவே யோவான் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். பில்லின் வாழ்வும் கோதுமை மணியை போன்றது. எனவே கர்த்தர் தாமே நம்மை அப்பேற்பட்ட அர்ப்பணிப்புக்குள் நடத்துவாராக. ஆமென்.